வணக்கம். நான் உங்கள் டெக்கி ஃபேஷன். இன்றைக்கி ஃப்ரீ ஆரி கிளாஸ் ஏழில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாமல் ஜரியில் போட்டிருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு 2 சில்க் த்ரெட் 2 நூல் எடுத்து முடிச்சு போட்டுக்கணும். சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போவுமே 2 தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் திக்னஸ் நல்லாயிருக்கும். அதை உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது 2யும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஒன்றை மட்டும் வச்சுட்டு ஒன்றை விட்டு இழுத்தோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு அந்து வரும். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாட் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம ஜரியில் போட்டதுனால நமக்கு தெரியும். என்னென்னா த்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் இதில் முக்கியம். இன்சர்ட் பண்ணி அந்த நீடில் நமக்கு ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நேராக வர்ற மாதிரி எடுக்கணும். மறுபடி பாருங்கள். வீடியோவை ப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஜரியில் போட்டது ஒரே ஒரு நம்ம நூல் வச்சு போட்டிருப்போம். இதில் 2 நூல். இந்த எதுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நூலை அந்து போகாமல் 2 நூலையும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நம்ம சில்க் த்ரெட் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். இன்னி வர ஸ்டிச்சஸ் எல்லாமே சில்க் த்ரெட்டில் தான் நம்ம போட போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா இதை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் எதுவுமே சும்மா ஷேப்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் படம் எதுவும் வரைஞ்சி அதில் நம்ம அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இன்னி வர எல்லா ஸ்டிச்சஸுமே ஏதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சோ இல்லை ட்ரேசிங் பண்ணி நீங்கள் அதில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சும்மா சாதாரணமாக ஒரு ஷேப்பில் மட்டும் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஓரளவு தான் நமக்கு தெரியும். எப்படி ஒரு இமேஜஸில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் அதோட கார்னர் எண்டு இதிலலாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால் இன்னி வர ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே ஒரு பிக்சர் வரைஞ்சி அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இப்போ இந்த செயின் ஸ்டிச்சஸை நம்ம ஆல்ரெடி போட்ட எல்லா ஷேப்ஸ்லேயுமே அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு இமேஜ் வரைஞ்சி அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கரெக்ஷன் இல்லை அப்படின்னா உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன். நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் ஃபினிஷ் பண்ணோன்னே சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.